ஒரு மனசுக்குள்ள உள்ள ஆசையெல்லாம் வந்துருக்குப்பா. திருமணம் தச்சு பண்றதாகவும் பூச்சக்கட்டை கொடுத்ததாகவும் பொன்னர்மலை அணிந்ததாகவும் ஒரே ஒரு 4 நாள் பொய் சொல்லுவாங்க கேட்டீங்க. அண்ணவன் பொய் சொல்ல மறுத்து விட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? பொய் சொல்ல மறுத்து விட்டால் அண்ணவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான். அவன் கலரை பிடித்து இந்த புறம் வேறு அதோ புறம் வேறு என்று இழுத்து வாதாட வேண்டும். அப்படி செய்தால் அண்ணனுக்கு பிறக்கும் என்னப்பா? ஆனா பொண்ணா ஆனா பெண்ணாவா? கோபம் பிறக்கும். கோபம் பிறக்குமா? கோபம்னா உங்களை தண்டிக்க நேரிடும். அந்த அடி எவ்வளோ பெருசா இருக்கும். அடி வாங்கி பழக்கி மேல இப்பதான் படிச்சீங்க. ஏன்பா அடிப்பார்கள் என்றதும் வலிக்கும் என்றால் மகளே அள்ளிக்குளத்தில் நீராடி கொண்டிருந்த பொழுது அள்ளிக்கொடிகள் சிக்கியது. அப்பொழுது என்ன தெரிவித்தீர்கள்? தந்தைக்கு அபயம் என்று சொல்லும். அதே போல அவர்கள் கண்டிக்கின்ற போது தந்தையே அபயம் தந்தையே அபயம் என்று அபயக்கூறார்கள். அது மட்டும்தான் உங்கள் மீது விடும். அந்த வழி நான் முதுகில் வாங்கி அப்பா அழுத்தாடி அப்பா அழுத்தாடி இருத்தாடி அழுத்தாடி மகளே இந்த ஆடத்தோடு அயோத்தியை சென்று நீங்கள் ஆடலை ஆடுவீர்களோ பாடலை பாடுவீர்களோ காலை தூக்குவீர்களோ கையை ஆட்டுவீர்களோ கண்ணை காட்டுவீர்களோ அதை காட்டுவீர்களோ அதை காட்டுவீர்களோ இதை காட்டுவீர்களோ வேற எதைத்தான் காட்டுவீர்களோ? என்னப்பா கண்ணை காட்டு காலை காட்டு கையாட்டு அதெல்லாம் ஒத்துக்கிறப்பா. அப்புறம் எதையோ காட்டுங்க. அப்ப என்னப்பா காட்டணும்? அப்படி ஒன்றை என்ன இருக்கு காட்டுறதுக்கு? எல்லாம் தப்பா பேச போறாங்க. ஒரு அப்பா சொல்ற வார்த்தை அது. மகளே இந்த வார்த்தையான்னு கேக்குறேன். தவறாக நினைக்க கூடாது. கலைகள் 64 கலைகள். ஆமா அந்த 64 கலைகளில் ஆபத்துக்கும் பாவங்களை எந்த கலைகளில் ஒருவன் காட்டலாம். மறுட்ட இருக்கு காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி நினைக்க மாட்டார்கள். நீங்க கவலைப்பட வேண்டாம். யாப்பாங்க புரிஞ்சு நாங்க இருக்கா உங்களுக்கு புஸ்தகோட நாங்க கொடுப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் நாங்க யார்? நாங்க சீர்வதிலே சிங்கம் பாயதிலே புலி திங்கல பண்ணி குட்டி அப்பா சென்று வாங்கப்பா. நாங்க வெற்றியோட வரீங்க. எங்கே உழைத்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும். யாரை அழைத்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும். எதற்கு மச்சாமன்ற படத்தை விஸ்வாமித்திரர் பயன்படுத்த நீங்கள் இருவர்களுடைய 2 கண்கள் என் கண்களை என் இமைகள் எப்படி பாதுகாப்பாக பார்த்துக் கொள்கிறதோ அதே போல் உங்கள் இருவரை நான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்கிறேன். வெற்றி நமக்கு. சென்று வாருங்கள். எப்பொழுது வருவீர்கள் என்று வழி மீது விழுமைக்கு பார்த்துக் கொண்டிருப்பேன். மழை வந்து ஓட்டுமா இருக்குல்ல அப்பாவை பேசி சமாளிச்சு நாங்க அடிச்சு அனுப்புறது. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு இப்ப. ஆனா அப்பா சொன்ன மாதிரி நீங்க போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல ஒப்பனுக்கு காரி ஆகணும். யாரு என்ன வெற்றி ஆகணும்? ஆமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க எங்க போனாலும் சரி எங்க வந்தாலும் சரி போக போறீங்க. எங்க போறோம்? அயோத்தியா கூலிக்கு போறோம். கூலிக்கா? அரண்மனைக்கு போன. எப்படி போறோம்? எல்லாமே அரண்மனைக்கு போன. அரண்மனை போய் பார்த்தாதான் தெரியும். அந்த அரண்மனை பாதி மணி போய் பார்த்தாலும் தெரியும். சரி
வருகிறார் 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 தகராறு வந்துடும். மைக்கு சரியில்லையா? தகராறு வந்துடும். மைக்கு சரியில்லையா? லைட்டு சரியில்லையா? சுதி சரியில்லையா? ஏன் பாட்டை நிறுத்தி விட்டால்? என்ன ஏன் ஹலோ மேல பணியை பத்து இருப்பாரு. சூப்பர் பணியனா மகாராஜான்னு கூப்பிடுறாங்க. அது எனக்கு என்ன தெரியும்? சொற்படுத்தா காலில் போட்டுக்குவான். இதுக்கு வேண்டா உனக்கு தச்ச டைலர் அவன். இந்த கம்யூனிட்டி போய் போய் பார்த்துக்கிட்டான். உங்களை பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்கா? அண்ணே தண்ணி கொண்டிருந்த விட ஒரு குடம் அண்ணா ஒரு குடம் தண்ணி குடிக்க தண்ணி இல்ல. சொல்லிட்டேன். இது என்ன? அதான் பனியா? அம்மா ஏன் எங்க டீ கடையில பால் வச்சிருப்பாங்க பாருங்க. பால் வர வந்தா டீ கடையிலையா? ஐயா இப்பதான் தெரியுது என்னன்னு. சரி விடு. இந்த சுசாட்டிக்கு அர்ச்சனை இருக்கியா? போயிருக்கேன். போயிருக்கும் போது சாதத்துக்கு போவேண்ணே. கட்டி விட்டான்டா. கட்டி விட்டுட்டு என்ன வேடிக்கை பார்க்கறான்டா. அம்மா இதெல்லாம் வரணும். நல்லா இருக்கு மகாராஜா. ஓ நீ ஊந்த விடாம தான் என்னடா இருக்கிற உங்களுக்கு. அம்மா அம்மா போய் ஒரு கோட்டை வாங்கிட்டு வா. சாப்பிட்டோம்னா வாசிக்கிறேன். நீ இறங்கி போயா? பாத்ரூம் எங்க சுச்சுவேஷன்ல அரிசி வந்த நேரத்துல போயிட்டு இருக்கு. அதை விடு. இப்ப நான் ஒரு பக்கம் புழுங்கரிசி ஒரு பக்கம் பச்சரிசி வாங்கிட்டு வந்துடலாம். என்னடா இது? அது என்னன்னு யாருக்கு தெரியும்? ஏதோ எதன் தவறி நான் மாறி வந்து சரி இது முடி. ஏன் மூச்ச சொல்லிக்கிற? ஏன் மூச்ச சொல்லிக்கிற? இது இப்படியே இருக்கட்டும். அது போனது போகட்டும். நான் யாரு? யாரு? மகவாஜா வெட்டையடி கருப்பாடி இருக்காங்க. இந்த நேரத்தில் நல்லவர்கள் வருவல் கெட்டவர்கள் வருவல். ஏங்க நல்லவர்களும் சாப்பிடலாம், கெட்டவர்கள் என்னைக்கு சாப்பிடுறது? நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க. நல்லவங்களா கெட்டவங்களா பிரச்சனை பண்ணி அப்புறம் செதா பண்ணி
அப்புறம் குட்டி போட்ட பண்ணி ஆ, நல்லவங்களா வருவாங்களா கெட்டவங்களா வருவாங்க பரிசோதனை பண்ணி பரிசோதனை செய்து நல்லவங்களா இருந்தா உள்ள விட்டுணும். சரி பொம்னாட்டி மூத்த ஊத்துனா பொம்னாட்டி பொம்னாட்டி மூத்தனை வந்தா ஒரு சொம்பளை தண்ணி கொடுத்து அப்படியே மூச்சு புடிச்சு வைக்கிறேன். பொம்னாட்டி மாத்திரம் வந்தா அதாவது 18 வயசுல இருந்து 22 வயசு உள்ள பொண்ணா இருந்தா ஆ, என்கிட்ட வந்து ஆ, 60 வயசுல இருந்து 90 வயசு பொண்ணா இருந்தா இதுக்கு நீ சொல்லிடவே தெரியுதியா? ஏயா என்ன பார்த்தா எழுச்சவனு தெரியுதா? உனக்கு மட்டும் 18 20 வயசுல வேணும் பொண்ணு, 60 வேணுமா? நான் சட்டனா அந்த குறுக்கு வழிக்கு போடுவேன். ஆ, பக்குவமா நீ இருந்தா ஒரு வார்த்தை அனுபவிச்சு என்கிட்ட அனுப்பலாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி அப்புறம் வாரமா கொடுங்க சார். நான் பண்ணி வருது அடிச்சு அடி. ஏதோ கோமன விஷயத்தான் கசை கேட்டு என்னது கோமனத்தா அப்ப உள்ள போய் பார்த்தா மந்திரியார் எப்படி இருப்பார்கள்? ஆமா, இப்ப எங்க வந்திருக்கோம்? அயோத்தியா பூரிக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கேன் உள்ளார. இங்கதான் பூரி காட்டுல எங்க எழுதுறது தெரியல. ஏங்க ஆமா ஒரு சுத்தேஷன் சரி பரவாயில்ல, இருந்தா நம்ம சுத்தேஷன் நம்மளே பாத்துக்கலாம். பாத்துட்டு முதல்ல அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசி பார்க்கலாமா? அதெல்லாம் பேசி பார்க்க வேணாம். நம்ம எடுத்து மந்திரியாரு. ஆமா, இவரு மகாராஜா, அவரு மந்திரியாரு. இருந்தாலும் இவரோட அவர் நல்லா இருக்காரு. அவளை கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கலாமா? எங்க பாரு ஆண்டவ அளவை உருவத்தை படிச்சு 2 கண்ணை படிச்சு 2 காலை படிச்சு 2 கையை படிச்சு காலை படிச்சு வச்சா பாரு. இல்ல கொட்ட வாயில வச்சா பாரு, பேச வராதா? இந்த ஆளுக்கு பேச வர்றது
அவன் என்னத்த பேசி என்னத்த பண்ண போறோம்னு தெரியலையே. நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எங்க அக்கா வந்து அந்த வந்து ஏங்க அங்க கைப்பட்ட அந்த ஆளு. சரி, பாவமா இருக்கு. ஏங்க இப்படி வந்து உட்காருங்க. நாங்க 2 பேரும் யாரு கேட்டீங்களாங்க? உங்களுக்கு மகாராஜாவா இருக்கு, மந்திரி யாருமே இல்லையா? மந்திரி உனக்கு இருக்கா இல்லையா? ஏய், இந்த ஆளுபுர ஒரு அழக பிறகு. ஏய், இந்த ஆளுபுர அழக பிறகு பாவம். ஐயா, நியாயமா? மொத்தமா நீ எதுக்கு வந்து அடியவா? ஏங்க முடிக்கிற மாமா, இவர் வாய் உண்மை இருக்கிறாரு. இதற்கு என்ன வந்து வருவாரு? யாய சொல்றேன். ஏய் பேசிட்டு இருக்கீங்களா? வாய் வசனைங்க வாயிலாம் வந்து வாயில பூமியா போயிட்டு அரசியல் இருக்குல்ல, அரசியல் இருக்குல்ல, ஏரிகள்ல பண்ண வந்து பாரு. வாய் ஓப்பமா வாய் ஊமன்னு சொல்லி வாய் ஊம வாய் ஊமன்னு தெரியாம நீ முதல்ல யாருங்க? நான் தெய்வ தேவக்கண்ணி, நான் உனக்கு நாற்கண்ணி வச்சு பார்த்தேன். ஓட்டு ஒட்டிய வச்சு வச்ச பாரு அதோட ஒத்திக்க. நீங்க யாரு? நீங்க யாரு? பாம்பு அடிக்கணுப்பா. நீங்க மாட்டாரா? என்ன சொல்லுங்க? 4 நாளைக்கு நல்லா இருக்கியா? 4 நாளைக்கு நல்லா. அவங்க நேரத்து படிப்பு படி அப்படிதான் காலில் விழுகுவாங்களாம். ஆமா ஆமா, பிச்சைக்கார வேலை பரவாயில்ல. எங்க திருடு விடுது உட்காந்தா மண்டை தெரிச்சு வருது. அத்தை கை வச்சா மண்டை இருக்காது. அவன் ஊமா நல்லா பேசட்டா, நான் பேசுவேன் வாங்க. நீங்க வாய் பேசுறீங்களா? நீங்க யாருங்க இருக்கிறா? நான் யாருன்னு சொல்றேன். ஆமாங்க. நீங்க யாரு 2 பேரும்? தெய்வ கண்ணி, நாகலோக நாகக்கண்ணி. ஓஹோ, தெய்வ கண்ணி, நாகலோக நாகக்கண்ணி இந்த மாதிரி இருக்காங்க. வந்து எங்களை கருங்கள் ஆடல் பாடலை மகராசம் ஆடி பாடி அரங்கேற்றம் செய்து மகராசா கொடுத்த பொன் பொருள் ஆடை பரட்டு பெற்றுக் கொள்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓஹோ, மகாராஜால மகாராஜால பார்ப்பதற்காக இருக்கீங்க. மகாராஜா பார்க்கணும்னா எங்களை முதல்ல நீங்க என்ன போடணும். ஒன்னே போடணுமா? ஒன்னே எப்படியா போட முடியும்? ஒன்னே போடுங்க வந்தோடனே. என்ன உட போடுங்கிற? முதல்ல சீரம் உடனே இப்ப நான் ஒரு சீரம் பாரு. மயக்க வெண்ண எந்த மவன வெண்ண மயக்கமென்னு இந்த மயக்கமென்னு இந்த மௌனமென்னு
தெரியாம மகாராஜான்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்தேன். அந்த மாதிரி பத்தியா? இந்த மகாராஜாவை கையில போட்டுக்கணும்னு சொன்னா அதான் இப்ப போட்டுட்டேன்ல. போட்டுக்கிட்டீங்களா? மகாராஜா கூட்டியாந்து சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடியா? ஏய், அங்க போய் பாரு பத்தியில. நான் சொல்ற வார்த்தை கேட்கிறான். இங்க மொழி பாரு பாப்போம். இங்க மொழி பாரு பாப்போம். அரசே, தெய்வக்கண்ணி, நாமளும் நாக்கண்ணி, 2 மாடுகள் வந்திருக்கார்கள். தாங்கள் பார்ப்பதாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். அமைச்சரே, அமைச்சரே, வேலை பாருங்களா. மகாராஜா என்ன பார்த்து பயப்படணும், அவருக்கு நான் பயப்பட மாட்டேன். வேலை பாருங்களா. ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க இப்ப? உங்களை பத்தி நான் என்ன சொன்னேன்? இல்ல என்னமோ சொன்னீங்களே. நான் ஒண்ணும் சொல்லியே. பெண்கள் தெய்வக்கண்ணி, நாவல நாக்கண்ணி, 2 மாதங்கள் தாங்கள் எடுத்தல் என்னமா அப்படியா? யார் வந்திருப்பதாக சொன்னீர்கள்? தெய்வக்கண்ணி தெய்வக்கண்ணி, நாங்களும் நாகக்கண்ணிகள் இங்கு எதற்காக வந்திருக்கின்றார்கள்? தாங்கள் எடுத்தல் ஆரோப்பண செய்து தாங்கள் கொடுக்க சன்மானத்தை பெற்றுவதாக ஆரோப்பணம் செய்து சன்மானத்தை என்ன ஆரோப்பணம் செய்து ஆரோப்பணம் செய்து பந்தக்கலைகளை ஆடற்பாளர்கள் செய்தி தங்களை கொடுக்குது. என்ன இது? சென்று முன்பதாக நல்லவர்கள் இந்த வியாதி உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டது? அமைச்சரே, சன்மானத்தை கொடுத்த சன்மானத்தோட போவதற்காக வந்திருக்கார்கள். கவலையை தீர்ப்பது நாட்டிய கலை, நாம் இருப்பது கானகம். அமைச்சரே, நானாக இருந்தால் அந்த கலையரங்கம் இருக்கின்றது, மேலவாத்தியக்காரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை விடுத்து நண்பர்களை புரிய சொல்லலாம். நாம் இருப்பது கானகம் அல்லவா? மகாராஜா, அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் மகாராஜா. நீங்க வெள்ள அசைச்சாலே போதும், அந்த இடத்துல ஒரு அரங்கமா நினைச்சு அதுலயே அரங்கேற்றம் செய்வோம் மகாராஜா.
ஆமாங்க. அப்பா, இப்ப அந்த பெண்கள் சொல்றத பார்த்தா அந்த வானத்தை வில்ல வளர்ப்பேன், அந்த மணலை கையில திருப்பேன். யாரு நீங்களா? சரி, இன்னும் ஒரு அந்த பாருங்க, அந்த வானத்தை வில்ல வளர்ப்பேன், அந்த மணலை கையில பாருங்கள், தாங்கள் என்னுடைய மந்திரி தானே? ஏங்க உத்தரவு கொடுத்திருக்கிறேன், அந்த செய்தியை பார்ப்போம். பாரதத்துக்கு மூளைக்கு வித்தியாசம் தெரியவில்லை உனக்கு இன்னும். அமைச்சரே, 2025 மாத்தி வச்சுட்டாங்க. இல்ல அது அப்படியே தான் இருக்கு, நீங்க தான் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். சாரி விடுங்க. அமைச்சரே, செய்வதற்கு தெய்வக்கண்ணே நாகலவனாக கண்டீர்கள். வார்த்தையிலேயே இவர்கள் உள்ளத்தனமா பேசுகின்றார்கள். இவர்களுடைய நர்த்தனங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். ரொம்ப அது நிக்கிற வாட்டமே சரி. உண்மை. அமைச்சரே, உத்தரவு கொடுத்திருக்கின்றேன். இந்த நாம் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வளமான அயோத்தி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வளமான நாடு. இங்கு வரக்கூடியவர்களுக்கு ஆதரவு அளிப்பது நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு அல்லவா? உத்தரவு கொடுத்திருக்கின்றேன், குறைவு புரியுங்கள். இந்த காலகட்டத்திற்காக எங்கே ஒரு கலையரங்கமாக மாற்றி விடுங்கள், நர்த்தனங்கள் ஆரம்பமாகட்டும். போறீங்களா? என்ன மகாராஜா உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த வர அந்த வர போல வாங்க போங்க என்ன வாங்க போல இல்ல வாங்க தங்க அண்ணா அண்ணா இன்னும் எப்பனா இவளோ தெய்வ தண்ணி பெண்கள் நாங்க பெண்கள் அப்படி சொல்லு. அதே வேலை பெண்களா பொங்கலா இந்த வருங்களா இந்த மாதிரி பெண்களை நான் பார்த்ததே இல்லை. நீ வாசிக்கவே மாட்டேன் ஏதோ ரூட்ல ஏதோ ரூட்ல அம்மா நான் கதை சொல்றேன். என்ன சொல்ற? எங்க மகாராஜா உத்தரவு கொடுத்துட்டாங்க. சரிங்க வேலை பாரு. உத்தரவு கொடுத்துட்டாங்கல்ல, ஆடுங்க. நாங்க ஆடணும்னா போட செத்த போட வேண்டும். எனக்கு அந்த அளவுக்கு செத்த போடுற அளவுக்கு இல்ல. செத்த போடுங்களா? முன்னாடி போட்டுக்கிட்டு அப்படின்னா என்ன? இப்ப நான் போடல. என்ன பண்ணுங்க? இப்ப நான் என்ன செய்யணும்? எங்க தாளம் பட வேண்டும். தாளம் பட வேண்டும். நீங்க சொல்லி நம்ப கூடாது. எங்க மகாராஜா கேட்டுக்கிட்டா அப்ப நீங்க மகாராஜா என்ன இப்படி வந்துட்டு போங்க. அப்பா இந்த ரெண்டு பொண்ணுகிட்ட நான் மாட்டிக்கு முடிக்கிறேன் பாருங்க. தாங்கள் வர சொன்னீர்கள், வந்துவிட்டு சேர்க்கப்பட்டு ஒரு வார்த்தை கேட்டு விட்டு போங்க. சரி, சொல்லுங்கள். அந்த போதும். இப்ப வேலை நீங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு போங்கன்னு சொன்னீங்கல்ல, புஷா கேட்டுக்கிட்டு போங்க. இன்னும் நீங்க சொல்லி முடிக்கலையா? நான் இன்னும் புஷா. சரி, சொல்லுங்கள். அந்த பொண்ணுவன் என்ன அந்த பெண்களுக்கு அந்த சொல்லுபட்ட வாத்தியார விட்டு விட்டு போயிட்டு வருவான். கற்றுக் கொடுக்கப்பட்ட நட்சத்திரக்காரர்களை விட்டு விட்டு வந்து விட்டார்கள் இந்த பெண்கள். அந்த குறிப்பொழி என்ன? அதுக்கு நான் கேட்டாலும் செய்வதற்கு என்ன தேவையில்லை, வாயா சொன்னால் போதும். சொல்லுங்கள். அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஆழம் போடணும். உங்களை தாளம் போட சொல்றாங்களா? உங்களுக்கு போட தெரியுமா தாளம்? போட்டுருக்கேன். எங்க போட்டீர்கள்? மார்கழி மாசம் பஜனை மரத்துக்கு. வேற எங்க போட்டீர்கள்? அதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு. இதெல்லாம் எப்பொழுது போட்டீர்கள்? இந்த அரண்மனைக்கு வராதுக்கு முன்னாடி. நம்முடைய அரண்மனைக்கு வேலைக்கு வருவதற்கு முன்பதாக செய்தீர்கள். ஆமா. நான் இப்பொழுது உத்தரவு கொடுத்தால் அம்மா நான் போடுவேங்க. அப்படியா? அமைச்சரே, எங்கே உதவி புரியுங்க, உத்தரவு கொடுத்திருக்கிறேன். என்ன சொல்றாங்க மகாராஜா உத்தரவு கொடுத்துட்டாரா? உத்தரவு கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்லைங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விண்ணப்பமுங்க, ரெண்டு பேருமே தாளம் இல்லாம வந்தாச்சு. ஓ என்னுடைய தாளம் எங்க அக்கா தாளம் ரெண்டு பேருக்கு தாளம் இல்ல. தாளம் இல்லைங்க. ஏதோ சாமானாதா. இல்லடா சுண்டவடி சாமனாதா. சுண்டகுடி சாமனாதா. ஆமா. இந்த ரெண்டு பேருக்கு தாளம் இல்லையா? தாளம் இல்லாம நான் எப்படி இங்க பாருங்க, தாளம் எங்கதான் இல்லைன்னு சொன்னா அங்க ஒரு தாளக்காரர் உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் தாளக்காரனே தாளக்காரனே சரி தாளம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வாங்க. அந்த உட்கார்ந்து அந்த ஆளுகிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தை கேட்டா செருப்பாடிக்கும். போய் கேளுங்க. தாளக்காரன் தாளக்காரன் இங்க பாருயா. அழகா சுத்தாரு
பாரு என்ன பொட்டி மலையில போய் ஏறி ஊற மூத்தவருக்கு வராது. அதெல்லாம் இருக்கிற சாதம் கேட்க போனா அந்த ஆளும் ஊர் சாலக்காரன் வேலையை போறியா சாலக்கார அண்ணா உங்க சாலை உங்ககிட்ட இருக்கு கையில விட குடுங்கன்னு வைக்கிறாங்க சவத்துல வச்சியா ஓ தலைக்காரங்க தலைக்காரங்க பாப்பா தாத்த விடுங்க ஓத்தால தம்பி அவங்க அக்கா நீங்க கேக்குற அவங்க ஆத்தா நம்ம ஈட்டி என்ன கொல்ல விடாத கையெல்லாம் சரி விடு மோனே அப்படி அதுக்குன்னு இப்ப பண்ணிருப்போம். யார முடுவாங்க? நீ மொட்டை சொல்லி என்ன பண்ண ஒன்ன மல்லாத்தி ஒன்ன குப்பர வை ஒன்ன மல்லாச்சி ஒன்ன குப்புற ஒரு சின்ன வச்சிடுவோமா ஏன்னா நடுப்படுத்துங்க. மல்லாத்தியா யாரு என்ன மல்லாத்தி நாம முதல்ல தூக்க முடியுமா? முடியாது மல்லாச்சின்னு இது சொல்லி செத்துருவேன் முதல்ல தூக்க முடியுமா? ஒரு தாரத்தை மல்லாத்தி ஒரு தாரத்தை குப்பர வை அதுக்கு கூட நீ லாய்க்கு இல்ல அது தெரிஞ்சு வச்சு பண்ணுறதுக்கு. எனக்கு First. தாழ்த்த மல்லாத்தோடது பேசுறேன் ஆமா ஒன்னு மல்லாச்சி அப்படின்னு அதுக்கு சௌரியம்னு சொன்னீங்க ஆமா நந்தா ஆவ். அதுக்கு சௌரியம் பட்டு வர மாட்டேன் அதுக்கு நீ சரிவிட்டு வர சரிபட்டு வர மாட்டேங்குது அம்மா அதுக்கு சரிவிட்டு வர அதுக்கு நான் சௌரியம் பட்டு வர மாட்டேன் வரமாட்டா இங்க பாரு அதுக்கு சின்னவகாசி அந்த பொண்ணு சொல்லிச்சு அதுக்கு நான் சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு ரெண்டும் அதுக்கு சரிபட்டு வர எதுக்கு சரிபட்டு வர மாட்டேன் ஏன் தம்பி ஏங்க உன்னை மல்லாத்தி நான் இதுக்கு இப்போது நான் கண்டுபிடிக்கணும்னு கேட்டா என்ன ஊர்ல தான் போய் கேட்கணும் சரிங்க இவங்க உன்னை மல்லாத்தி இவளை குப்பரை போட்டு திறப்போம் தூக்குவோம் போட்டோம் இங்க பாரு எங்க அக்கா துறக்கும் நான் தூக்குவேன் நீ போடணும் இந்த துறக்க மாதிரியா கொண்ட கலைவர்கள் கரசிங்க புச்சி வந்து ஆடும் காயமேடு Thank you.
நீங்கள் முடித்து எவ்வளவு நேரங்கள் ஆகிறது? தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பாட்டு முடிச்சிட்டீங்களா? அந்த பாட்டுகளை பார்க்கும் போது எனக்கு என்னமோ அமைச்சரே அமைச்சரே தெய்வலகம் தெய்வக்கணி நாகலோகநாத கண்ணிகள் இந்த 2 பெண்களும் ஆடிய நிலைகளை கண்டு நான் என்னைக்கு நான் சிறிது நிலங்கள் மெய்மறந்து வந்து விட்டேன். சர்க்கரை பந்தலினை தேன்மொழி பிடித்தது போல் தேனும் தினமாகும் பாலும் மழம் நெருங்கி என்னுடைய திருவாயு வந்தது போல அப்பப்ப அற்புதமாக இருக்கிறார்கள் இந்த பெண்கள். இந்த பெண்கள் ஆடி ஆட்டத்தை பார்த்ததும் அந்த சக்கரை பந்தல் தெருமாறி பொழுது போகும், அதிலிருந்து சொட்டு சொட்டா வடிவு போகும். அதை வாங்கி நம்ம நட்டுவோம். யாரு அப்ப நம்ம அப்படி சொல்லுங்க அமைச்சரே. இந்த பெண்களை நம்முடைய அரண்மனை கணக்கு சென்று அமைச்சரே அமைச்சரே அழைத்து சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த வார்த்தை மன்னர் என்ன சொல்ல போகிறார் என்பது நாங்கள் கவனிக்கவில்லையா? இந்த பெண்களை நம்முடைய அரண்மனை கணக்கு சென்று பொன்பொருள் ஆலய ஆவணத்தை பரிசுகளை அணிவிட இருப்பங்கள் சென்று உரைத்த தெய்வலோகம் வருகின்றேன். பெண்களா என்ன பொங்கலா? பெண்களா இந்த ஆறு அவலமா கொடுத்திருக்காங்க, வாங்க இருட்டா இருக்க போவோம். எதுக்கு இருட்டாருக்கு என்ன கூப்பிடுறேன்? நான் கையெழுத்து இருந்தேன். மச்சான் எத்தனை நம்பருக்கு ரூம்? எத்தனை நம்பரு? அது இருட்டா இருக்கு. என்ன ரூம் என்னையா? ஐயா ரூம் பண்ணா ஆடை அவலம் கொடுத்து சொல்லிருக்காங்களே, அப்படியா? அது என்ன ஆடைன்னு கேட்டீங்கன்னா அரசே ஏன் இந்த பெண்களை தாங்கள் இன்னும் அனுப்பாமல் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது இவர்களை, நான் சொல்வது தெய்வலகம் தெய்வக்கணி நாகலோகநாத கண்ணிகளை. மகாராஜா பெண்களே ஏன் தாங்கள் என்ன எல்லாம் என்ன கொண்டிருக்கிறீர்கள்? மகாராஜா நீங்க கொடுத்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் எங்க கூட வெட்டி பிறந்தது. சரி. எங்களுக்கு சரி, சென்று அதுவெல்லாம் வாருங்கள். என்னங்க போறீங்க? அமருங்கள். அமர வேண்டுமா? நாங்க நிற்பது என் கால கடுக்கிறது போல. அமருங்கள். சரிங்க. மகாராஜா நாங்க உட்கார்ந்தோம். உட்கார்ந்ததுன்னா வரும். உட்கார்ந்து நல்லது. உட்கார்ந்து நிக்க வச்சு பண்ணக்கூடாது. ஆமா அதனால யாரு இருந்தாலும் பரவாயில்ல, மகாராஜாவை நிக்க வச்சா வராது. அதனால மரியாதை இல்லையா? மகளாக உட்கார அப்படி இல்லை. யாராவது மகாராஜா நிற்பது எங்க காலை கடுக்கிறது போல இருக்கு. அதான் அமர சொன்னோம். அந்த
வார்த்தைகள் கட்டி விட்டீர்கள்? கயிறு வாய். அடியே நீ கூடவே பேச வேண்டும். ஏன் மகாராஜா இதுல பிடிக்கல உங்களுக்கு மகாராஜா? ஒருவேளை 21 தலைமுறையாக வாழையாக வடவரமனுடைய சூரியவாச மரணம் இந்த பூஞ்சக்கரை குடியிருக்கிற நாட்டை அண்ணனுக்கு உரிமையை தவிர எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு உரிமை இல்லை என்பதாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உரிமைகள் அல்ல. வேறு ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்கள், இல்லாவிட்டால் உறப்படுங்கள். அமருங்க மகாராஜா. என்ன யோ மிச்சர் யோ மிச்சர் இப்படி வா முந்திரியாவே என்ன மிச்சர் வேண்டாமா? அப்ப முந்திரி நீங்க தானே முந்திரியாரு? ஆடை மனம் என்னங்க மழை இருக்கிறது உன்னாசை நெஞ்ச என்ன வார்த்தைகள் கேட்டு விட்டீர்கள்?